Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை மீண்டுமாக இந்த வீடியோ வழியாக சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அவர் மேம்படுத்த விரும்புகிறார். பாருங்கள், அது தேவனுடைய வேத புத்தகத்தில் இருக்கிற காரியத்தினால் மட்டுமல்ல, அநேக சரித்திர சம்பவங்கள், இந்த உலகத்தில் நடக்கிற அநேக காரியங்களை பார்க்கும் பொழுதும் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் வளரச் செய்கிறார். அப்படி கடந்த நாட்களிலே ஒரு செய்தியை படித்த பொழுது எனக்குள்ளே அப்படிப்பட்ட அந்த விசுவாச தூண்டுதல், அந்த சம்பவம் மிகுந்த ஆச்சரியமாய் இருந்தது. இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நாம் வாழும் நாட்களிலே தேவனுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷமாய் இருந்தது. பாருங்க, அந்த சம்பவத்தை உங்களோடு கூட நானும் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே இப்பொழுது நாம் வாழும் இந்த நாட்களிலே மைக் டைசன் என்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு குத்து சண்டை வீரர். இவர் 1985 முதல் 2024 வரை அநேக போட்டிகளிலே அவர் பங்கு பெற்று உலக அளவிலே இவர் சாம்பியனாக இருந்தார். இவர் அநேக பதக்கங்களை, அநேக பட்டங்களை வென்றார். பாருங்க, இவரை குறித்து இப்படி சொல்லுகிறார்கள், இவருக்கு அயன் மைக், தி பேர்டஸ்ட் மேன் ஆஃப் தி பிளானட் என்கிற பட்டப்பெயர்கள் எல்லாம் இவருக்கு உண்டா. பாருங்க, இப்படி அநேக உயர்ந்த நிலைக்கு, அநேகர் புகழும் நிலைக்கு இவர் வந்த பொழுது தனக்குள்ளே இவர் பெருமை கொண்டார். இவருக்குள்ளே பெருமை வந்தது. ஆகவே இவர் பெருமையோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பேசினார். அதை படித்த பொழுது எனக்கே மிகுந்த ஆச்சரியமாய் இருந்தது. இப்படியும் மக்கள் பேச முடியுமா என்று. இவர் சொல்லுகிறார், பாக்ஸிங் வளையத்திற்குள்ளே வந்துவிட்டால் நான் தான் கடவுள். இயேசு கிறிஸ்து இந்த வளையத்திற்குள்ளே வந்தாலும் அவரோடு கூட சண்டையிடுவேன், அவரோடு கூட போட்டி போடுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எவ்வளவு அகந்தையான பேச்சு, பெருமையான பேச்சு, கடவுளை அசட்டை பண்ணும்படியான பேச்சு பாருங்கள். ஆகவே தான் இவர் வாழ்ந்த நாட்களிலே அமெரிக்காவிலே இவரை போல இன்னொரு குத்து சண்டை வீரர் எழுப்பினார். அவர் பெயர் இவாண்டர் ஹோலிஃபீல்ட். இவரும் பிரபலமாய் அநேக குத்துச்சண்டை போட்டியிலே ஜெயித்து வந்தவர். பாருங்க, இப்பொழுது இவருக்கும் இவாண்டர் ஹோலிஃபீல்டுக்கும் மைக் டைசனுக்கும் இப்பொழுது குத்து சண்டை போட்டி தீர்மானிக்கப்படுகிறது. இந்த போட்டி தான் அந்த நாட்களிலே உலகளவிலே மிகுந்த பிரபலமாய் பேசப்பட்டது. 1996 ஆண்டு நவம்பர் 9 சண்டை தேதி தீர்மானிக்கப்படுகிறது. உலகமே இந்த சண்டையை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்பு. போட்டிக்கு முன்பதாக இருவரும் பலதரப்பட்ட காரியங்களை பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த இவாண்டர் ஹோலிஃபீல்டு பாருங்க, எப்போதும் கடவுள் நம்பிக்கை கொண்டவராய், தேவனை மகிமைப்படுத்துகிறவராய், கனப்படுத்துகிறவராகவே காணப்பட்டார். இப்பொழுது போட்டி தீர்மானிக்கப்பட்ட அந்த தினத்திலே மைக் டைசன் வளையத்திற்குள்ளே வந்து விட்டார். இப்பொழுது ஹோலிஃபீல்டு வருகிறார். பாருங்க, வரும் பொழுது தன்னுடைய தலையிலே ஒரு தொப்பி அணிந்திருந்தார். அதிலே இப்படி ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது, ஜீசஸ் இஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். பாருங்க, அது மட்டுமல்ல, தனக்கு மேலே ஒரு ஷால் போர்த்தி இருந்தார். அந்த ஷாலிலே பிலிப்பியர் 4:13 பொறிக்கப்பட்டிருந்தது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதே வார்த்தை தான் அவருடைய ஷார்ட்ஸ்லையும் பொறிக்கப்பட்டிருந்தது. பாருங்க, இப்பொழுது வளையத்திற்குள்ளே இருவரும் வந்து விட்டார்கள். இப்பொழுது சண்டை துவங்குகிறது. பாருங்கள், தேவனை கனப்படுத்தின இந்த இவாண்டர் ஹோலிஃபீல்ட் தன்னுடைய பலத்தை நம்பி இருந்த மைக் டைசனை வீழ்த்துகிறார், ஜெயிக்கிறார். WBA heavyweight champion of the world, Evander, the real deal Holyfield. As this crowd salutes Evander Holyfield, who really was the real deal tonight, the fight doctor is alongside Evander Holyfield, who upset Mike Tyson.
All right. Greatest ever. We can't hear with all this noise here, but I assume that we're going to start. So let me tell you, that's one of the biggest surprises in boxing I ever had. Well, you know, I give glory to God, and for everybody to know that you can't choose against God. You can choose against me anytime, but when God involved, Jesus is alive, and He the credit for it, and I thank God. And why did you guarantee it with such assurance? But because, you know, I would think when anytime somebody put God up there, my God's the only true God, and anything must bow to God. Well, you know, apart from that, apart from religion, because God is here, I hope for all of us. I hope it's just God. Let's get off that. Let's get on to boxing. How did you fight such a brilliant fight? Well, I was led by the Spirit of God, and like I told everybody, whatever the Spirit lead me to do, that's what I would do. And it wasn't nothing that so much that I did, and everybody knew that I would wash up, but with God, I'm not washed up. Did you see him getting tired? Did you think you could take him on at the end? It wasn't about tired. It was about what the Lord wanted me to do, and each and every round, I went out there and I fought competitive each round. I wasn't giving up anything. I went to the point to take one round at a time, and you know, I realized how competitive he was, and he caught me with good shot. But yeah, I thank God for allowing me a shot. Let me ask you something. There was so much holding in the thing. I was wondering that so much of that gave you time to rest. Did you rest during those clinches? Well, you know, I did what it took to win. You know, the point of fighting Tyson fight good inside. He throw good short punches and stuff like that. So in times that he didn't want to fight, so I ain't have to. I knew my advantage on the outside. Well, the knock, the head. Let's just look at this, and you don't narrate. Well, you know, I hit him with the right hand, and I started catching with clean shots because, you know, Tyson was getting real low, and he proving the point that he take good shots, and you know, my whole thing is that you know, I just had to give praise to God, you know, and you know, Tyson is a very tough competitor, and I knew that I had to be at my very best, and I knew that. இப்பொழுது இவர் ஜெயித்த உடனே எல்லாரும் கேட்ட கேள்வி, எப்படி இவ்வளவு மிகப்பெரிய பலம் கொண்ட மைக் டைசனை உங்களால் வீழ்த்த முடிந்தது என்று கேட்டபொழுது அவர் சொன்ன வார்த்தை, நான் பயிற்சியின் போதும் ஜெபித்தேன், இந்த வளையத்திற்குள் வரும்போதும் ஜெபித்தேன், வளையத்திற்குள் வந்த பின்பும் ஜெபித்தேன், சண்டை போடும் போதும் ஜெபித்தேன் என்று சொன்னார். ஆகவே இந்த வெற்றி என் பலத்தினால், என் பராக்கிரமத்தினால் வந்ததல்ல, என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவினாலே வந்தது என்று சொல்கிறார். பாருங்க, இப்போ இந்த நிகழ்விலே ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது போல, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஒரு பக்கம் தன்னுடைய சுய பலத்தை நம்பின, இதுவரைக்கும் தான் வென்ற பட்டம் பதக்கங்களை நம்பின மைக் டைசன் கர்த்தரை அசட்டை பண்ணுகிற வார்த்தையோடு பெருமையோடு நின்று கொண்டிருந்தார். மறுபக்கம் இவாண்டர் ஹோலிஃபீல்ட், இவர் சொன்ன வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் தான் எனக்கு ஜெயம் என்று சொன்ன இவருடைய வார்த்தை. அருமையானவர்களே, கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் நிச்சயமாய் கனப்படுத்தப்படுவார்கள். அந்த கணம் கர்த்தர் கொடுக்கிற கணமாய் இருக்கும். பாருங்க, இந்த இவாண்டர் ஹோலிஃபீல்ட் அதற்கு பின்பதாய் வரலாற்று சாதனை படைக்கிறார். அப்படிப்பட்ட உயர்வுக்குள்ளாய் கர்த்தர் அந்த மனிதனை கொண்டு வந்து விட்டார். மறுபக்கம் மைக் டைசன், பாருங்கள், இவர் அதற்கு பின்பதாய் அநேக அந்த போட்டிகளிலே அநேக ஃபவுல் காரியங்களை செய்தபடியினாலே பல பில்லியன் டாலர்ஸ் இவர், பாருங்க, அந்த குத்து சண்டை போட்டி நடத்துகிற அந்த சம்மேளனத்துக்கு செலுத்த வேண்டியதாய் மாறினர். கனவீனப்படுத்தப்பட்டார். அருமையானவர்கள், இந்த நாளிலும் கூட இந்த சம்பவம் நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை தூண்டுகிறது. கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது, ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய ஊழியத்திலே எங்கும் கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது நாம் நிச்சயமாய் கனமடைவோம். ஆகவே இந்த வார்த்தை மிகுந்தமாய், இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே இதை அநேக கிறிஸ்தவ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். இதே போல அநேக வீடியோக்களை நாங்கள் உங்களுக்காக அனுப்ப விரும்புகிறோம். கர்த்தர் தாமே இந்த காரியத்தின் மூலம் மகிமை அடைவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.